அதுமே செல்லக்குட்டிங்களா எல்லாம் இருப்பீங்க. ஓகேடா நம்ம எதோட முடிச்சோம்னா, நீங்கள் டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு செம்ம தூக்கம் போட்டிருப்பீங்க. குட்டி தூக்கம் போட்டிருப்பீங்க. இதோட தான் முடிச்சிருந்தேன். வாங்க இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம். செம்மையாக தூக்கத்தில் இருக்கீங்க. பயங்கர தூக்கத்தில் இருக்கீங்க. நேரத்துக்கப்புறம் நீங்கள் எழுந்திரிச்சு போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்படியே ரூமை விட்டு வெளியே வரீங்க. அம்மாவை கூப்பிடுறீங்க. அம்மா என்னடா சுமி, என்னடா நல்லா தூங்குனியா? இப்போ எப்படி இருக்கு உடம்பு? பரவாயில்லம்மா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன். தூங்கி எழுந்திரிச்சனால கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கேன். அம்மா எனக்கு காஃபி போட்டு கொடுமா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கெஞ்சிறீங்க. க்யூட்டாக கெஞ்சிருக்கீங்க உங்கள் அம்மாட்ட. உங்கள் அம்மா வந்து சரி இரு கொஞ்சம் வெயிட் பண்ணு, அம்மா கிச்சனில் போய் உனக்கு காஃபி போட்டு எடுத்துகிட்டு வரேன், நீ ஹாலில் உட்காந்துரு அப்படின்னு சொல்லிடுறாங்க. நீங்களும் ஹாலில் உட்காந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சிருங்க. உங்கள் அம்மா வந்து கிச்சனில் காஃபி போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஜேகே வந்து அப்பா என்ன சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான். அப்பாங்கிற என்ன சொல்லுவானே தெரியலையே. ஒத்துப்பானா ஒத்துக்க மாட்டானா? அவன் ஒத்துக்காட்டா என்ன? ஐயோ இது என்னடா பெரிய தொல்லையாக இருக்குது. ஒத்துக்கணுமே, எப்படியாவது ஒத்துக்க வைக்கணும். அப்படி ஜேகே விட்டுறக்கூடாது. ஜேகே கண்டிப்பாக அவனை ஒத்துக்க வச்சிடணும் அப்பாங்கிறனா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளே புலம்பிக்கிட்டு குழப்பத்தில் யோசிச்சுக்கிட்டு இருக்கான் ஜேகே வந்து. சரி ஓகே, ஒத்துக்க எப்படியாவது வச்சிடலாம், பார்த்துக்கலாம், எல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிச்சன் போயிட்டு அவங்க அம்மாவை கூப்பிட்றான். உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், பதில் சொல்லுமா. என்னடா விஷயம்? என்ன சொல்லணும் சொல்லு. என்ன சொல்லணும் சொல்லு. இல்லை உன் புருஷன் எங்கே போயிருக்கான்? எங்கடா போயிருப்பார் என் புருஷன்? ஆஃபீஸில் தான் இருப்பார். உன்ன மாதிரியா வெட்டியாக இருப்பார் வீட்டில்? இங்கே பாரு, உன் புருஷனுக்கு நீ சப்போர்ட்டாக வராத உடனே என்ன? ஆஃபீஸில் இருக்கானா உன் புருஷன்? சரி நான் அங்கே போய் பேசிக்கிறேன், அப்பாட்டையே போய் பேசிக்கிறேன். என்ன பேச போகிற அப்பாட்ட போய்? சொல்லிட்டு போ ஜேகே. அது நான் உன்கிட்ட சொல்லணும்னு எந்த அவசியம் இல்லை, தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல. நான் என் அப்பாங்கிட்ட பேசிக்கிறேன், நான் போகிறேன், பார்த்து சேஃபாக இரு வீட்டில். ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து சொல்லிட்டு போயிடுறான். அவங்க அம்மா வந்து ஐயோ என்ன சொல்ல போகிறான்னு தெரியலையே, அவரும் என்ன முடிவு எடுக்க போகிறாரோ, என்ன கோவப்பட போகிறாரோ ஐயோ அப்படின்னு நினச்சி பயத்தில் இருக்காங்க. ஜேகே அம்மா வந்து ஜேகே வந்து ட்ரை பண்ணிட்டு போய்கிட்டு இருக்கான். கார் ட்ரை பண்ணிக்கிட்டு போயிருக்கான் அப்பா ஆஃபீஸ்க்கு. நீங்கள் வந்து டிவி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, ஜாலியாக டிவி பார்த்துருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து இந்தம்மா சுமி அப்படின்னு சொல்லிட்டு காஃபி கொடுக்குறாங்க. நீங்களும் வாங்கிட்டு தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக சொல்லிட்டு நீங்கள் வந்து காஃபி குடிச்சிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, டிவி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, டிவி பார்த்துக்கிட்டே காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக அவங்களுக்கு ஃபோன் கால் வருது. ஜேகே தான் கால் பண்ணுறான். நீங்கள் அந்த காலை பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உங்கள் அம்மா வேறு பக்கத்தில் இருக்காங்க. அவ்வளோதான், உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அட்டன் பண்ணி பேசலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் அம்மாவும் உங்களை பார்க்குறாங்க. என்னாச்சுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா, ஃப்ரெண்டு கால் பண்ணா, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்லிட்டு போயிடுறீங்க. உங்கள் அம்மாவுக்கு லைட்டாக என்னமோ டவுட்டாகவே இருக்குது. சரி ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் உங்கள் அம்மாவுக்கு லைட்டாக டவுட்டாக இருக்குது. நீங்கள் வந்து ஜேகேட்ட கால் அட்டன் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க. சொல்லு ஜேகே, என்ன கால் பண்ணியிருக்க? இங்கே பாரு, உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்துக்கு தாண்டி கால் பண்ணேன். அம்மா நீ என்ன பண்ணுற? நானா காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்கேன், டிவி பார்த்துக்கிட்டே காஃபி குடிச்சிக்கிட்டு இருக்கேன். ஓ சரி சரி ஓகே, இங்கே பாரு முக்கியமான விஷயந்தான் கால் பண்ணேன், நல்லா கேட்டுக்கோ. எங்கள் அம்மாட்ட நான் சொல்லிட்டேன் ஓகேவா. அம்மா ஓகே சொல்லிட்டாங்க. அப்பாட்ட நான் இப்போ போய் ஆஃபீஸ்க்கு எங்கள் அப்பா ஆஃபீஸ்க்கு தான் போயிட்டுருக்கேன். போய் அங்கே போய் எல்லா மேட்டரையும் நான் சொல்ல போகிறேன். லவ் மேட்டரை எங்கள் அப்பாட்ட சொல்லி மேரேஜுக்கு நான் ஒத்துக்க வைக்க போகிறேன் ஓகேவா. என்ன ஜேகே சொல்கிற, இப்படி சொல்கிற? அப்பா அவ்வளோ சீக்கிரம் ஒத்துப்பாரா? ஒத்துக்கலன்னா என்ன பண்ணுறது? ஒத்துக்கலான்னா விடு, பார்த்துக்கலாம், ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், இதில் என்ன இருக்குது. ஆனால் உன்னை விட்டு கொடுப்பேன்னு நினைக்காதடி பண்ணாட்டி, உன்னெல்லாம் விட்டு கொடுக்க மாட்டேன் புரியுதா. நான் தான் உனக்கு புருஷனாக வருவேன் கண்டிப்பாக, கவலையப்படாத சரியா. பார்த்து பத்திரமா இருந்துக்கோ வீட்டில். ஓகே சேஃபாக இருந்துக்கோ. இங்கே பாரு, எதுனாலும் பிரச்சனைனா கால் பண்ணு புரியுதா. சரி ஓகே, இருந்தாலும் எனக்கு பயமாக தான் இருக்குது ஜேகே. ஒத்துக்கிட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனால் ஒத்துக்கலன்னா பார்க்கலாம். சரி ஓகே, நீ பார்த்து சேஃபாக போ. ஓகே பார்த்து காரை ஓட்டிகிட்டு போ. ஓகே ஓகே வச்சுட்டா, ஃபோனை வைக்கட்டா டிமோ. ஓகே பாய் ஜேகே, லவ் யூ. லவ் யூ டூ டி பேபி, வைக்கிறேன் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசிட்டு வச்சிடுறான். நீங்களும் வச்சுட்டே யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து கூப்பிட்றாங்க. சுமி
அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. நீங்கள் வந்து அந்த ஷாக்கில் மீறிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போயிட்டு, என்னம்மா கூப்பிட்ட, என்ன விஷயம்? இல்லைம்மா என்ன ஒரு மாதிரியே பேசி முடிச்சுட்டு என்ன ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்க, என்ன ஆச்சு, ஏதாவது பிரச்சனையா, அம்மாட்ட சொல்லு, எதுனாலும் அம்மாட்ட சொல்லு மறைக்காம அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்கள் வந்து அது ஒன்றும் இல்லைம்மா, அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு தயங்குறீங்க. ஐயோ அம்மாவுக்கு தெரிஞ்சா கத்துவாங்களே, திட்டுவாங்களே, இப்போ என்ன பண்ணுறது, எப்படி பேசி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே பயத்தில் இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து கேட்டுக்கிட்டே இருக்காங்க. உன்ட்ட தாம்மா கேட்குறேன் சுமி, சொல்லும்மா அம்மாட்ட சொல்லு, எதுனாலும் சொல்லு, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைம்மா, என் ஃப்ரெண்டு ரொம்ப நாள் கழிச்சு கால் பண்ணாளா, அவகிட்ட நான் பேசினேன்னா அவள் கோவத்தில் என்னை பிடிச்சி திட்டி விட்டா. ரொம்ப நாளாச்சுல பேசி, அந்த கோவத்தில் பேசாதனால அந்த கோவத்தில் என்னை திட்டி விட்டாம்மா. அதான் ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக இருக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லைம்மா, இதுதாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லிடுறீங்க. உங்கள் அம்மா வந்து என்னம்மா இதுக்கு தான் இப்படி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கியா? சும்மா ஃபீல் பண்ணாத, இருந்தாலும் உன் ஃப்ரெண்டு ஒன்றும் மிஸ் பண்ணியிருப்பான், அந்த கோவத்தில் ரொம்ப நாள் பேசாமல் இருந்திருப்பேன்ல, அந்த கோவத்தில் கொஞ்சம் காட்டியிருக்கா, விட்டு பார்த்துக்கலாம், இதுக்கு போய் ஃபீல் பண்ணாத சரியா? அம்மா இருக்கேன், நான் இருக்கேன், ஓகே சரியா? ஃபீல் பண்ணாத சரியா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. நீங்களும் வந்து ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அம்மாவை ஹக் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்கள் அம்மாவும் டிவி பார்த்துக்கிட்டே நீங்களும் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு பக்கம் நீங்கள் யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க, ஜிக்கு வந்து என்ன பேச போகிறான் அவங்க அப்பாட்ட அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் யோசிச்சுட்டு தான் இருக்கீங்க. நம்ம ஜேகே வந்து ஆஃபீஸ்க்கு வந்துடுறான், அவங்க அப்பா ஆஃபீஸ்க்கு வந்து ரீச் ஆகிடுறான். காரை விட்டு இறங்கிட்டு ஆஃபீஸ் ரூமில் நுழையிறான். எல்லோரும் குட் மார்னிங் சொல்லிட்டு மிஸ் பண்ணுறாங்க ஜேகேக்கு. ஜேகேவும் ஓகே சிடான் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அவங்க அப்பா ரூமுக்கு போகிறான். நடந்து போயிட்டு இருக்கான். இந்த ஜிம்மினை வந்து பார்த்துட்றான். என்ன திடீர்னு ஆஃபீஸ்க்கு வந்திருக்கான் ஜேகே, என்னவா இருக்கும்? சரி ஓகே போய் கேட்போம் ஜேகேடியே அப்படின்னு சொல்லிட்டு போய் ஜேகே வந்து ஸ்டாப் பண்ணிட்டு அப்படியே கேட்குறான், விசாரிக்கிறான். என்னடா ஜேகே இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே வந்து ஜேகே வந்து இப்போ உனக்கு என்ன வேணும் ஜிமினா? ஏன்டா நானே ஏதோ முக்கியமான விஷயம் எங்கள் அப்பாட்ட பேச வந்திருக்கேன், இன்னும் வழி மறைச்சிக்கிட்டு இருக்கேன். டேய் நான் ஒன்றும் வழியெல்லாம் மறைக்கல, என்ன அவசியமாக இந்த பக்கம் அதை தான்டா கேட்டேன், இது தப்பாடா? சரி அந்த பொண்ணு என்னாச்சு, பேசினாளா, கால் பேசினாளா இல்லையா? அதெல்லாம் பேசினா எல்லாம் ஓகே தான். இப்போ நான் அதை பற்றி தான் முக்கியமான விஷயம் பேசவே வந்திருக்கேன். என்னது முக்கியமான விஷயம்? அந்த பொண்ணை பற்றியா? என்னடா பேசுகிற ஜேகே? என்னையை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன், என்னோடய லவ் மேட்டர், எங்கள் 2 பேரும் லவ் மேட்டரை சொல்ல போகிறேன் எங்கள் அப்பாட்ட. அப்புறம் மேரேஜுக்கு சம்மதம் வாங்க போகிறேன். அம்மா ஓகே சொல்லிட்டாங்க, எங்கள் அப்பாட்ட சம்மதம் கேட்க போகிறேன், ஓகேவா? இதுதான் விஷயம், நான் வந்ததுக்கு விஷயம், காரணம் இதுதான், ஆஃபீஸ்க்கு வந்த விஷயம் இதுதான், போதுமா? எங்கள் அப்பாட்ட பேச போகிறேன், தள்ளு ஜிமினா தள்ளு. இதை கேட்டுட்டு செம்ம ஷாக்கு. ஜிமினா எங்கள் அப்பாட்ட போய் பேச போகிறேன், தள்ளு. நீனும் அந்த பொண்ணும் லவ் பண்ண மேட்டரை உங்கள் அப்பாட்ட சொல்லி மேரேஜுக்கு சம்மதம் வாங்க போகிற? டே இது நடக்கிற காரியமாடா? நீ என்ன பேசுகிற? உங்கள் அப்பா வர எரிஞ்சு சும்மாவே உழுவார். ஆஃபீஸில் பார்க்குற எல்லாரையும் போட்டு செமையாக திட்டுவார். இது வேறையா? ஏன் ஜேகே உங்கள் அப்பாவை பற்றி உனக்கு நல்லா தெரியும்ல, தெரிஞ்சு ஏன்டா இப்படிலாம் பண்ணுற? கண்டிப்பாக உங்கள் அப்பா ஒத்துக்கவே மாட்டார்டா. உங்கள் அம்மா ஒத்துக்கிட்டாங்க ஓகே, உங்கள் அப்பா என்ன மனுஷன், கோவக்கார மனுஷன். இவர் ஒத்துப்பாரோ ஒத்துக்க மாட்டாரோ எனக்கே டவுட்டு தான். இருந்தாலும் ஒத்துக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒத்துக்கலான்னா பெரிய பிரச்சனை பண்ணிட்டாருன்னா அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஜேகே வேணாம் ஜேகே, அதாவது பிரச்சனை ஆயிரும்டா, வேணாம்டா விட்டுருடா. எனக்கு தெரியும் எப்படி அவரை சமாளித்து என்ன கல்யாணத்துக்கு சம்மதம் வைக்கிறதுக்கு எனக்கு தெரியும். வேலை என்னமோ அதை மட்டும் பாரு ஜிமினா, புரியுதா? டேய் என்னடா பேசுகிற நீனு? சரி ஓகே இரு நானும் வரேன், சரி வந்து தொலை. ஜேகேவும் ஜிம்மினும் வந்து அவங்க அப்பா ஆஃபீஸ்க்குள்ளே 2 பேருமே என்ட்ரி ஆகுறாங்க. ஜேகே அப்பா வந்து அப்படியே சின்சியராக வேலை பார்த்துருக்காரு. ஜேகே வந்தது கூட கவனிக்காமல் அப்படியே ஒரு வாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்படியே சின்சியராக வேலை பார்த்துருக்காரு. ஜேகே வந்து கூப்பிட்றான். என்னடா இந்த பக்கம் ஆஃபீஸ் பக்கம், என்ன அதிசயமா ஆஃபீஸ் பக்கம் வந்திருக்க? ஆமாம் நீ கம்மின்லாம் கேட்டு வர மாட்டியா? டீசென்ட்டே இல்லையாடா உனக்கு? நான் இது ஏன் டீசெண்டாக வரணும்? நான் உன் பிள்ளை தானே, இல்லை ஊரா விட்டு பிள்ளையா? நான் உன் பிள்ளை தானே, நான் எதுக்குமே கம்மின்னு கேட்டுட்டு உள்ளே வரணும்? ஜேகே இது என்னோட ஆஃபீஸ், புரியுதா? டீசெண்டாக கேட்டுட்டு நீ கம்மின்னு கேட்டுட்டு தான் எப்பவுமே வரணும். நாய் திறந்து போட்ட நாய் மாதிரிலாம் உள்ளே வரக்கூடாது, புரியுதா? எதுக்கு கம்மின்னு கேட்டுட்டு உள்ளே வரணும்? நான் அப்படிலாம் வர மாட்டேன், நான் இப்படி தான் வருவேன். முக்கியமான விஷயம் நான் பேசணும், என்கிட்ட முக்கியமான விஷயம் பேசணுமா?
என்ன பேச போகிற? ஆமாம், ரொம்ப முக்கியமான விஷயம். நல்லா காது கொடுத்து கேளு. ஜேகே, ஒப்பாடா, மரியாதை கொடுத்து ஒழுங்காக பேசு ஜேகே. எனக்கெல்லாம் எதுக்கு நான் மரியாதை கொடுத்து நான் பேசணும்? எனக்கு என்ன அவசியம்? இங்கே பாரு, நான் வந்த விஷயத்த சொல்கிறேன். இங்கே பாரு, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். அந்த பொண்ணை நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். மேரேஜ் பண்ண ஒத்துக்குவியா மாட்டியா? அதை மட்டும் சொல்லு. எல்லாமே அவங்க அப்பாட்ட சொன்னோன்னு அவங்க அப்பாவுக்கு செம்ம கோவம் வருது. ஜிமினிக்கு இங்கே அள்ளு விடுது. ஐயோ போச்சு, சொல்லிட்டா என்ன பண்ண போகிறாரோ? இவர் வேற குதின்னு குதிப்பார், கட்டுவார். என்ன பண்ண போகிறாரோ? இந்த ஆஃபீஸ் என்ன கதி ஆக போதோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் நின்றுக்கிட்டு இருக்கான். ஜிமின் ஜெய்க்கு கேட்டுக்கிட்டே இருக்கான். தான் கேட்குறேன் அப்பங்காரனே, பதில் சொல்லு. மேரேஜுக்கு சம்மதமா இல்லையா? சொல்லு. என்னடா பேசுகிற? என்ன ஒரு பொண்ணை லவ் பண்ணுற அப்பாட்டியே மேரேஜ் சம்மதமானு கேட்குறியே? எனக்கு அசிங்கமா இல்லை ஜேகே? அசிங்கமெல்லாம் தெரில. நீ பதில் மட்டும் பேசு, புரியுதா? நான் கேட்டதுக்கு பதில் மட்டும் சொல்லு. நீ எனக்கு மேரேஜுக்கு சம்மதம் சொல்லுவியா மாட்டியான்னு மட்டும் சொல்லு. அதை விட்டுட்டு ஏதாவது பேசுன அப்புறம் பதிலடி நானும் கொடுப்பேன், நானும் பேசுவேன். புரியுதா அப்பங்காரனே? பேசுகிற ஜிக்கு அப்பாட்டா என்ன அந்த பொண்ணை லவ் பண்ணுறியா? உயிராக லவ் பண்ணுறியா? ஆமாம், லவ் பண்ணுறேன். இப்போ என்ன? அவ்வளோதான், நான் மேரேஜ் பண்ணிட்டு இந்த வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்கு என் பொண்டாட்டியாக கூட்டிகிட்டு வருவேன். அது நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். அது இன்னைக்கு நடக்காமல் விட மாட்டேன். நான் விடவும் மாட்டேன். புரியுதா? அவ்வளோ தைரியம் வந்துடுச்சு அவனுக்கு பேசுகிறதுக்கு. இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. இந்த மேரேஜுக்கு நான் என்றைக்கும் ஒத்துக்கவே மாட்டேன். புரியுதா? வேலையை போய் பாரு, போ. என் மேரேஜுக்கு நீ ஒத்துக்க மாட்டா, அப்படி தானே அப்பங்காரனே? ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ ஒத்துக்கிட்டான்னா ஒத்துக்க, இல்லைன்னா என்ன? ஆனால் கண்டிப்பாக அவளை என் வருங்கால பொண்டாட்டியாக வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவேன். இது என்னோட ப்ராமிஸ். புரியுதா? கண்டிப்பாக கூட்டிகிட்டு வருவேன். உன் கண்ணு முன்னாடி நானும் அவளும் நிற்போம். அதுவும் புருஷன் பொண்டாட்டியாக நிற்போம். பார்க்கலாம்டா, பார்க்கலாம். அது நடக்கிறம்போது பார்க்கலாம். நடக்காத விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கோம். போடா, வேலையை போய் பாடுறா, போடா சொல்லி நான் போனேன். எந்த அவசியம் இல்லை. நான் வந்த வேலையை முடிச்சுட்டேன், பேசி முடிச்சுட்டேன். நான் போகிறேன். பாய். செம்ம கோவமாக திட்டி விட்டுட்டு அவங்க அப்பாவை திட்டி விட்டுட்டு போயிடுறான். அவங்க அப்பா செம்ம கோவத்தில் இருக்கார். திட்டி விட்டதுனால பயங்கர கோவத்தில் இருக்கார். அதே மாதிரி இந்த சைடு நம்ம ஜேகேவும் செம்ம கோவத்தில் இருக்கான், பயங்கர கோவத்தில் இருக்கான். பேசி ஜேகே சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஜேகே, ஃபீல் பண்ணாத ஜேகே, கோவப்படாத ஜேகே, பார்த்துக்கலாம் ஜேகே. என்னடா பார்த்துக்கலாம், அது பார்த்துக்கலாம். ஆனால் என் அப்பாங்கார எப்படி பேசுனா பார்த்தியா ஜிமினா? வெட்கமே இல்லாமல் எப்படி பேசுகிறான் பாரு. எவ்வளோ ஆசையாக கேட்க வந்தா எப்படி பேசுகிறான் பாரு என் அப்பாங்காரன். உனக்கு பார்த்தாலே கோவம் தண்டா வருது பற்றிக்கிட்டு. அப்பான்னு உரிமையாக மரியாதை கொடுத்து கூப்பிடணுமா? மேக்காமேன்னு கேட்டுட்டு வரணுமா? இவனுக்கெல்லாம் இப்படி தான்டா கூப்பிடணும், இப்படி தான் பண்ணணும். இவனெல்லாம் அப்பான்னு சொல்லவே வாயே கூசுது. பயங்கரமாக வாயே அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. பேசவே பிடிக்க மாட்டேங்குது, இருக்கவே பிடிக்க மாட்டேங்குது மச்சான். ஜிமினா, சரி விடு ஜேகே, உன் ஃபீலிங் புரியுது, விடு. நீ எவ்வளோ சின்ன வயசில் கஷ்டப்பட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். நீ விடு, உங்கள் அப்பாங்காரன் அப்படித்தானே, விடு, பார்த்துக்கலாம். கண்டிப்பாக அந்த பொண்ணு உனக்கு தாண்டா கண்டிப்பாக கிடைக்கும். நீ கவலைப்படாத ஜேகே, பார்த்துக்கலாம் ஜேகே, விடு. ஃபீல் பண்ணாத, கூப்பிடாத. சரி, ஓகே. அவளை நான் கூட்டிகிட்டு வருவேன். என் பொண்டாட்டியாக அவளை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வருவேன். அவன் மூஞ்சில் கறியை பூசாமல் நான் விட மாட்டேன் என் அப்பா மூஞ்சில். சரி ஜேகே, கூப்பிடாத. சரி விடு, பார்த்துக்கலாம். சரி வா, நம்ம வெளியே போகலாம். எங்கடா வெளியே போகிறது? டேய், கிளப்புக்கு போகலான்டா, வாடா. நீ வேற செம்ம டென்ஷனில் இருக்க, குடிச்சா கொஞ்சம் கூடாயிருவேன். வா, நம்ம போகலாம். சரி, ஓகே அப்படி சொல்லிட்டு 2 பேரும் பேசி முடிச்சுட்டு கிளப்புக்கு தான் கிளம்பி போயிட்டுருக்காங்க. கார் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். ஜேகே தான் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். சரி, யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க ஜேகே என்ன பேசியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க. உங்கள் அம்மா பார்த்துடுறாங்க நீ ஏதோ யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. என்னாச்சு சுமி, என்னாச்சு? ஏதோ யோசிச்சுக்கிட்டே இருக்க, அம்மாட்ட ஏதாவது விஷயம் மறைக்கிறியா? ஒழுங்கா சொல்லு, அம்மாட்ட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க அம்மா கேட்குறாங்க, விடாமல் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நீங்களும்
அம்மா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு தயங்குறீங்க. உங்கள் அம்மா வந்து என்னம்மா என்ன விஷயம் சொல்லு, அம்மாட்ட சொல்லு, எதுனாலும் சொல்லு, அம்மாட்ட மறைக்காத, ஒழுங்கா உண்மையை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நீங்களும் வந்து உங்கள் அம்மாட்ட வந்து ஐயோ சொன்னால் கோவப்படுவாங்களே என்ன பண்ணுறது, சரி ஓகே சொல்லிடுவோம், இல்லைன்னா ஏதாவது அப்பாட்ட சொல்லிட்டாருன்னா அவ்வளோதான், அவர் கேள்வி கேட்டு என்ன சாவடிப்பார், ஓகே அம்மாட்டே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து மனசில் நினச்சிட்டு உங்கள் அம்மாட்ட வந்து அம்மா இது வந்து உன்கிட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க, சொல்ல ஸ்டார்ட் பண்ணுறீங்க. உங்கள் அம்மா இதெல்லாம் கேட்டுட்டு செம்ம ஷாக்கு. என்னம்மா சொல்கிற, ஒரு பையனை நீ லவ் பண்ணுறியா? ஆமாம்மா, ஜேகேன்னு ஒருத்தனை லவ் பண்ணுறேன், அவனையும் என்னை ரொம்ப லவ் பண்ணுறான், 2 பேரும் அவ்வளோ லவ் பண்ணுறோம், நாங்கள் உயிராக ரொம்ப லவ் பண்ணுறோம்மா. அவன் இல்லாத லைஃப்லாம் என்னால் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க முடியாதும்மா. ஒரு லைஃப் வாழணும்னு ஆசையாக இருக்குமா, அவனை எனக்கு பிடிச்சனா அவனு எனக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது. நான் அவனுக்கு ஒய்ஃபாக போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. அவன் தான் எனக்கு நல்லா பார்த்துப்பாம்மா, கண்ணு கலங்காமல் அவ்வளோ க்யூட்டாக பார்த்துப்பான், அவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துப்பாம்மா, என்னை என்றைக்கும் கஷ்டப்படுத்தவே மாட்டான், அவ்வளோ கேர்ஃபுல்லாக பார்த்துப்பாம்மா, ப்ளீஸ்மா ஒத்துக்கோம்மா. இங்கே பாரு சுமி, நீ பேசுகிறதெல்லாம் நீ நியாயமாக தான் பேசுகிறியா என்ன? இதெல்லாம் உங்கள் அப்பா காதில் விஷயம் விழுந்துச்சுன்னா என்ன ஆகும் தெரியல, எனக்கு அடுத்த நிமிஷமே மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க, புரியுதா? இதெல்லாம் வேணாம், புரியுதா? ஒழுங்காக படித்தோமா இருந்தோமா வீட்டில் இருந்தோமான்னு இருக்கணும், புரியுதா? ப்ளீஸ்மா ஒத்துக்கோம்மா, ப்ளீஸ்மா நீ அப்பாவை எப்படியாவது பேசி கன்ஃபியூஷன் பண்ணுமா, ப்ளீஸ்மா. எனக்கு அவர் இல்லாமல் எனக்கு வாழ்க்கையே இல்லாத மாதிரியே இருக்கும்மா, ப்ளீஸ்மா. ஜிகே தாம்மா என் லைஃப்பில் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், அவன் தான் எனக்கு புருஷனாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், அவனையும் என்னை ரொம்ப லவ் பண்ணுறான், ப்ளீஸ்மா ஒத்துக்கோம்மா ப்ளீஸ். பாரு சுமி, இதெல்லாம் ரொம்ப நல்லதே கிடையாது, இதெல்லாம் நம்ம சொந்தக்காரங்களாம் தெரிஞ்சால் ஒரு மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க, கேவலமாக நினைப்பாங்க, இப்படி பொண்ணை வளர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசுவாங்கடி. பண்ணுற விஷயம் மட்டும் உங்கள் அப்பா காதில் விழுந்துச்சுன்னா என்ன பிரச்சனை நடக்கும் தெரியுமா தெரியாதா? மட்டும் இல்லை சுமி, நல்லா கேட்டுக்கோ, உங்கள் அப்பா ஏதோ நீ காலேஜ் படிக்கிறனால கல்யாணம் கேன்சல் பண்ணி வச்சுருக்காரு, சரி பிள்ளை படிக்கட்டும்னு சொல்லிட்டு கல்யாணத்தை கேன்சல் பண்ணியிருக்காரு, ஏற்கனவே உனக்கு மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காரு, அவர் வாட்டுக்கு சொல்லிக்கிட்டு தான் இருக்கார், இப்போ கூட அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்னன்னா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இப்போ வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்கான் அம்மாட்ட, நான் என்ன பண்ண முடியும் சொல்லு? எதுவும் பண்ண முடியாது, நானும் முடிஞ்சவளுக்கு ட்ரை பண்ணாலும் எதுவும் வேலைக்கும் ஆகாது, புரியுதா? ஒழுங்காக படித்தோமா வீட்டில் இருந்தோமான்னு இரு, நாங்கள் பார்த்த மாப்பிள்ளையை கெட்டிட்டு ஒழுங்காக வாழ்க்கையை வாழ்ந்தோமான்னு இரு, புரியுதா? அம்மா ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா, ஏம்மா இப்படி பண்ணுற, என் ஆசையை நிறைவேற்ற மாட்டியாம்மா? இங்கே பாடுறா தங்க, உன் ஆசையை நான் நிறைவேற்றுறேன், ஆனால் அதுக்கு உங்கள் அப்பா ஒத்துக்கணும்டி, அதை கொஞ்சம் யோசித்து முடிவு பண்ணி பேசு, புரியுதா? இந்த பேச்சோட இதோட விட்டுரு, புரியுதா? அந்த பையனையும் மறந்துடு, புரியுதா? படிக்கிற வேலையை மட்டும் பாரு, புரியுதா? அந்த பையனை மறந்துட்டு ஒழுங்காக படிக்கிற வேலையை, காலேஜ் முடிக்கிற வேலையை பாரு, புரியுதா? அதை விட்டுட்டு லூசுத்தனமாக அந்த மாதிரி பேசியிருக்காத, நான் போகிறேன் என் ரூமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக திட்டி விட்டுட்டு உங்கள் அம்மா வந்து போயிடுறாங்க. உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீங்கள் செம்மையாக அழுதுகிட்டு இருக்கீங்க. நம்ம ஜேகே வந்து கார் ட்ரைவ் பண்ணிட்டு கிளப்புக்கு வந்து ரீச் ஆகிடுறான். ஜேகேவும் ஜிமினும் வந்து உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. உட்காந்தோன்னே ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணி செம்மையாக குடிச்சிக்கிட்டு இருக்கான். ஜேகே பயங்கரமாக குடிச்சிக்கிட்டு இருக்கான். ஜிமின் வந்து லைட்டாக தான் குடிச்சிருப்பான். ஜேகே குடிக்கிறத பார்த்துட்டு ஆத்தாடி என்ன இப்படி அடிக்கிறான், கூட்டிகிட்டு வந்து தப்பாக போச்சே, ஐயையோ நான் தான் இவனை கூட்டிகிட்டு போகணுமா வீட்டுக்கு, ஐயையோ இது என்னடா இது, நானே குழிக்குள்ளே மாட்டிக்கிட்டேன் போலையே, டே ஜிமினா உனக்கு இது தேவையா, மூட்டிக்கிட்டு சாத்திக்கிட்டு இருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள அவனுக்குள்ளேயே திட்டிக்கிட்டு அவனே புலம்பிக்கிட்டு இருக்கான். ஜிமின் வந்து விடாமல் குடிச்சிக்கிட்டே இருக்கான், 2 பாட்டில் 3 பாட்டில் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டே போய்கிட்டு இருக்கான். ஜிமின் இதை பார்த்துட்டு டே போதுண்டா விட்டா அடிச்சுக்கிட்டே இருக்க, இல்லை எனக்கு வேணும், இன்னும் வேணும் ஆர்டர் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கத்தி சொல்கிறான். ஜிமினும் வந்து போதுண்டா ஜிகே, ரொம்பவே அடிச்சுட்டேன், ஏற்கனவே செம்ம போதையில் இருக்கேன், இன்னும் அடிச்சேன்னு நினச்சிக்கோ ஒரு ரெடியாக மேலே போய் சேர்ந்துட போகிற, போதுண்டா போதும் விட்டா அடிச்சுக்கிட்டே இருப்ப போல இருக்கே, போதுண்டா குடு அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்குறான். ஜிமின் வந்து குடுறான் அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கி குடிக்கிறான், பயங்கரமாக குடிக்கிறான். ஜேகே போதுண்டா விட்டால் குடிச்சிக்கிட்டே இருக்க, போதும் ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை வந்து சொல்லலாம், அதெல்லாம் முடியாது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிக்கிட்டே இருக்கான். அதுவும் வந்துக்கிட்டு இருக்கு, செம்மையாக அடின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கான்.
ஜிமின் வந்து டேய் போந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்குறான். ஜேகே வந்து டேய் குடுறா அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்கி குடிச்சிக்கிட்டு இருக்கான். இப்படியே 2 பேருக்குள்ள சண்டை நடக்குது. ஜேகேக்கும் ஜிமினுக்கும் ட்ரிங்க்ஸ்லேயே. ஒரு பக்கம் பிடுங்க, ஜேகே வந்து குடுறா அப்படின்னு சொல்லி பிடுங்க. இப்படியே 2 பேரும் செமைய கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. 2 பேரும் பெட்டில் உட்காந்து செமைய கலவரம் பண்ணி குடிச்சு ஒரு வழியாக செமைய குடிச்சிக்கிட்டு இருக்கான். ஜேகே வந்து ஜிமினால் சுத்தமாக முடியலை. இதுக்கு மேலே நீ என்னமோ பண்ணிட்டு போடா அப்படின்னு சொல்லி விட்டுட்டான். ஜிமின் வந்து செம டயர்டாக இருக்கான். வந்து செமையாக குடிச்சிக்கிட்டு இருக்கான். இன்னும் குடிச்சிக்கிட்டு இருக்கான். ஜிமினோ அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். ஜிமின் வந்து என்ன மச்சான் என்னடா டேய் எனக்கு இப்போவே ஒரு பீஸு வேணும்னு தோணுது. என்னது பீஸு வேணுமா? டேய் செருப்பால் அடிப்பேன் பார்த்துக்கோ மயிறு. எல்லாம் குடிச்சிட்டு காசை கறியாக்கிட்டு என்ன சொன்ன திருப்பி சொல்ல. ஒன்றும் இல்லை என் காசு தான், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்கி கொடுத்தது நீனு, நான் சும்மா தானே இருந்தேன். நீ தான் வந்து கிளப்புக்கு போய் குடிச்சு உன் மனசை கூலாக்கிக்கோன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்து இப்போ என் காசை கறியாக்கிட்டேன்னு வந்து ஏன்ட்டு வந்து புகார் பண்ணி சண்டை போட்டுக்கிட்டு இருக்க மயிறு சாவடிச்சிருவேன். சரிடா ஏதோ நான் தெரியாமல் சொல்லிட்டேன், சரி விடு. அவங்க வேறு மேரேஜுக்கு ஒத்துக்கணும். அவன் ஒத்துக்கலாம் என்ன, ஒத்துக்காட்டா என்ன, ஆனால் கண்டிப்பாக என் பொண்டாட்டியை மேரேஜ் பண்ணி நான் கூட்டிகிட்டு வருவேன் என் பிறந்தாலும் பெண்பட்டியை நீ சொல்லிட்டு க்யூட்டாக ஒரு மாதிரியா போதையில் வளர்றா. இதெல்லாம் ஜிமின் கேட்டுட்டு நீ நடத்து மச்சான் நீ நடத்து அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு தான் இருக்கான் ஜிமின் வந்து. ஜேகே வா நம்ம வீட்டுக்கு போகலாம், ரொம்ப லேட் ஆச்சு, வீட்டுக்கு போகலாமா? டேய் நான் நடக்கிற நிலைமையிலே இல்லைடா, செம்மையாக போதையாக இருக்குது, நடக்கக்கூட முடியாது போல என்னால். என்ன ஜேகே நீ அடித்த பாட்டில் சும்மாவா? அங்கே பாரு, நீனே பாரு எத்தனை பாட்டில் அடித்து வச்சிருக்கேன். இத்தனை பாட்டில் அடிச்சுட்டு மட்டையாயிட்டு இப்போ நடக்க முடியலையா? ஆளை பாரு. ஐயோ சாரி மச்சான், ரொம்ப குடிச்சிட்டேனோ? குடிச்சிட்டியா? குடிச்சு முடிச்சுட்டு சரி ஓகே விடு, நானே வீட்டில் போய் ட்ராப் பண்ணி விடுறேன். மச்சான் உன்னால் என்னை தூக்க முடியுமாடா? தூக்கி தானே ஆகணும், விட்டுட்டு போக சொல்கிறியா? இங்கேயே எவ்வளோது வந்துக்கணும், ஒத்துவா? எதுக்கு? வேண்டாம், அதுவும் பெரிய பிரச்சனையாகும். உங்கள் அப்பா அண்ணனுக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிடும். வேண்டாம், நான் கூட்டிகிட்டே போகிறேன், வா மச்சான் நீ சொல்லிட்டு மெதுவாக வந்து தூக்கிட்டு அப்படியே அந்த கையை ஷோல்டரில் போட்டுட்டு அப்படியே மெதுவாக அவனை கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். ஜேகே விடாமல் புலம்பிக்கிட்டே இருக்கான். ஜிமினுக்கு இன்னும் இரிட்டேட் ஆகுது. டேய் அமைதியாக வாடா, ஏன்னா புலம்பிக்கிட்டே இருக்க? அப்படிதான் புலம்புவேன். அவன் என்ன தைரியம் இருக்கணும் அவனுக்கு? சொல்லிட்டு அப்படியே புலம்பிக்கிட்டே இருக்கான். ஜிமினுக்கு ரொம்ப இரிட்டேட்டாக இருக்கு. ஜேகே கொஞ்ச நேரம் புலம்பாம அமைதியாடுறா, அப்படிதான்டா புலம்புவேன். இவனுக்கு என்னடா ஒத்துக்க வேண்டியதானே? யாத்தா கறி ஒத்துக்கிட்டா இவனுக்கு என்னடா ஒத்துக்க என்ன? ரொம்ப வலிக்குதான் இருந்தான். ஐயோ கடுப்பாக இருக்கு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியை புலம்பிக்கிட்டு ஒரு மாதிரியை பண்ணிக்கிட்டு இருக்கான். ஜிமினால் தாங்க முடியல, அட்டகாசம் தாங்க முடியல. ஜேகே அட்டகாசத்தை இவனை திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக காரில் கூட்டிகிட்டு போய் படுக்க வச்சுட்டு அவனை டோர் ஃபுல்லாக சாத்தி விட்டுட்டு அப்படியே காரை திறந்துட்டு காரில் உட்காந்து கார் ஓட்டுறான். ஜேகே வந்து அப்படியே புலம்பிக்கிட்டே தான் இருக்கான். ஜிமினி வந்து ட்ரை பண்ணிக்கிட்டு போய்கிட்டே இருக்கான். அந்த எபிசோட் இதோட முடியுது. நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம் ஜேகே என்ன பண்ண போகிறாரு, உங்களுக்கு என்ன பிரச்சனை நடக்குது நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். நான் கிளம்புற டைம் வந்துடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் பட்டன் அழுத்திடுங்க. ஓகே நான் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். பாய் பாய், லவ் யூ டு சரங்யோ புஷிப்போ பாய்.